கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. ஜேபி டவர்ஸ் அங்கே வந்து இந்த தமிழ் சினிமா கம்பெனி, அதே மாதிரி உங்களோட சவுண்ட் மிக்சிங் கம்பெனி எல்லாமே வந்து இயங்கிட்டு இருந்தது. பட் இப்போ அங்கே முழுவதுமாக எந்த பணியுமே நடைபெற முடியல அப்படிங்கிற செய்தியை வந்து உங்கள் மூலிமா நாங்கள் கேள்விப்பட்டோம். தியேட்ரு, எடிட் ஷூட்டு, மீட்டிங் ரூம் அப்படின்னு போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா 49 லட்ச ரூபா செலவு பண்ணி அதுக்கு கட்டினேன். திடீர்னு எங்கள் அண்ணி வந்து நீங்கள் சினிமா பண்ணக்கூடாதுன்னாங்க. தமிழ் சினிமா கம்பெனியுடைய மெயின் எய்மே என்னென்னா, இப்போ வந்து ஒரு பக்கம் நல்ல நல்ல கதைகள் இருக்குது, இன்னொரு பக்கம் நல்ல நல்ல தயாரிப்பாளர் இருக்காங்க. இப்போ என்னென்னா, நல்ல படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து பிரிட்ஜாக இருப்போம், நம்ம வந்து கூட பாலமாக இருப்போம்னு சொல்லி கதை வங்கின்னு சொல்லி ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. திடீர்னு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மெயின் பிரெட் அண்ட் பட்டரு, நம்ம சுவாசமே அதுதான். எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 8 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வர வேண்டியது ஸ்டாப் ஆயிடுச்சு. திரு சீமான் இருக்கார் இல்லையா, அவர் நடித்த படத்தை பார்க்குறதுக்கு அவர் ஒய்ஃபு, அவர் மனைவி, அப்புறம் ஒரு 5 தம்பிகள்லாம் வந்து பார்த்துட்டு பில்டிங் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களே, தேட்டர் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு போனார். நீங்கள் நடத்தி வரும் அந்த தேட்டர், அந்த மேலே சவுண்ட் மிக்சிங் தேட்டரில் வந்து அவரோட படம் அமீரான்ற படம் வந்து சவுண்ட் மிக்சிங் அங்கே தான் நடந்தது. சமீபத்தில் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து முகமது அனீஸை கூப்பிட்டு கேட்கும்போது, இல்லைங்க அவர் ஊழல் பண்ணிட்டாராங்க, அதனால் வந்து அவர் வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னார். வந்து இப்போ ஒரு பில்டிங்கில் வந்து ஒன்லி ரெண்டல் மட்டும்தான் இன்கம் அப்படின்ற இடத்த என்ன ஊழல் பண்ண முடியும்? மேலே வந்து பூட்டு மாற்றிருக்கு. அப்போ நான் கீழே பூட்டை நான் உடச்சி வேற பூட்டு போட்டேன். நான் மேலே போகிறேன், 10 அடியாட்கள் வந்துட்டாங்க கையில் கத்தியோட. உண்மையில் அன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்மளை வந்து குத்திருப்பாங்க. அடியாள்னா யார் மூலிமா வந்தாங்கன்னு நீங்கள் சந்தேகிக்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்களே, அவர் அனீஸ் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணார். அவர் சொன்னால் திமுக கட்சி கொடி தான் கட்டி வரேன், நான் திமுக ஆள், எல்லாரும் எனக்கு தெரியும், நான் வந்து அந்த குடும்பத்தில் வந்து முக்கியமானது பினாமி. கட்சியில் எதுவும் முக்கிய பொறுப்பில் இருக்கு? கட்சியில் பொறுப்பில் இல்லை. இடையில வந்து ஒரு நம்ம திரைத்துறையில் இருக்க ஒரு நண்பர் மூலமாக வந்து அவங்க திருமதி கனிமொழி மேடத்துக்கு வந்து தகவல் வந்து அனுப்பிச்சோம். அவங்க வந்து அவங்க தெரிஞ்ச இங்கே இருக்க ஒருத்தர் வந்து எனக்கு பேச சொல்லி அவர் பேசி நான் மீட் பண்ணேன். உதயநிதி ஸ்டாலின்கிட்ட இந்த பிரச்சனையை வந்து சொல்லி முறையிட்டு இருந்தால் அவர் ஒரு வேளை தீர்வு கொடுத்துட்டு போகிறாருமோ? உதயநிதி ஸ்டாலின் சார்கிட்ட வந்து நான் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். கட்சி சாராதவன், ஆனால் எனக்கு வந்து திமுக பிடிக்கும். ஓகே, இப்போ உதயநிதி ஸ்டாலினோட செயல்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ வந்து அந்த குடும்பத்துக்கு நான் தான் பினாமின்னு சொல்லி மிரட்டுறாரு, இவ்வளோ பண்ணுறாரு. இது வந்து ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க. அவர் திரு சீமான் வந்து நம்ம இதில் படம் பார்த்தாரு. இப்போ நான் வந்து அங்கே அவர்கிட்ட போகணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க, இது நீங்கள் பார்த்த இடம் இது இப்படி இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட போகணும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனரும் தயாரிப்பாளருமான கசாலி அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி நீண்ட நாள் கழித்து உங்களை சந்திப்பதில், அதுவும் முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திச்சிருக்கோம். ஆமாம், முன்னாடி வந்து என்னோட ஸ்டூடியோவில் அலுவலகத்தில் சந்தித்தோம். அப்போது என்ன சொன்னால் அது ஒரு வகையான சூழல். இப்போ சந்திக்கிறது வந்து ஒரு என்ன சொல்ல, எனக்கு வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு மாதிரி கொஞ்சம் சிக்கலான சூழலில் வந்து சந்திக்கிறோம். அந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசிடுவோம். இப்போ ஜேபி டவர்ஸ் அங்கே வந்து இந்த தமிழ் சினிமா கம்பெனி, அதே மாதிரி உங்களோட சவுண்ட் மிக்சிங் கம்பெனி எல்லாமே வந்து இயங்கிட்டு இருந்தது நீண்ட நாளாக. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல்வேறு நேர்காணல் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்து அங்கே பார்த்து பல்வேறு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இப்போது அங்கே முழுவதுமாக எந்த பணியுமே நடைபெற முடியல அப்படிங்கிற செய்தியை வந்து உங்கள் மூலிமா நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன தான் நடக்குது அங்கே, என்ன பிரச்சனை? அந்த இடத்துல வந்து இப்போது தமிழ் சினிமா கம்பெனி, அதேமாரி அந்த சவுண்ட் மிக்சிங் கம்பெனி எதுவுமே வந்து சரி வரை இயங்க முடியல, எனக்கு வந்து பல்வேறு கோடி வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் போட்டிருந்தீங்க, கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்துருந்தீங்க. என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக? இப்போ ஒரு அடிப்படையிலேருந்து ஒன்று சொல்லணும்னா, அந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து என் கூட பிறந்த அண்ணனோட இடம். அவர் துபாயில் இருந்தார். நான் வந்து அந்த இடத்த 2011 வாங்கி அதை கட்டுறதுக்கு வந்து டிசைன்லேருந்து பில்டர்லேருந்து எல்லாம் கூட இருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்துட்டார். 2015 வந்து அவர் வந்து கேன்சரில் அஃபெக்ட் ஆன ஒரு 1.5 வருஷம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து 2016 மிடில் வந்து அவர் இறந்து போயிட்டார். அப்போ மரண தருவாயில் வந்து என்னை அன்றைக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு, நீ குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். ரைட்டு ஓகே அப்படின்னு 2015 பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது. அப்புறம் டெனண்ட்லாம் வந்தாங்க. நாங்கள் வந்து பிரச்சனைலாம் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து கீழே வந்து ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இடம் வந்து கச்சரா மாதிரி கிடந்துச்சு. அப்போ எங்கள் அண்ணிட்ட எதுவாக இருந்தாலும் எங்கள் அண்ணிட்ட வந்து எப்படின்னா, அண்ணன் இல்லை அண்ணி பேருக்கு மாற்றி கொடுத்து அண்ணிட்ட எதுவாக இருந்தாலும் ஃபுல்லாக பேசுவோம். ஃபேமிலிக்கான விஷயங்கள், ஏன்னா நம்ம குடும்பம், அண்ணன் குடும்பம் நம்ம குடும்பம் அப்படின்னு எல்லாம் பண்ணியிருந்தேன். அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பையன் வளர்ந்தவங்க. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா,
ஒரு அண்ணன் இறந்து 7 வருஷம் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அங்க கீழ வந்து சிஎம்டிஏல வந்து ஆள கூப்பிட்டு கேட்டுட்டு, டெம்பரரி ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு தியேட்டரு, எடிட் ஷூட்டு, மீட்டிங் ரூம் அப்படின்னு போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50,00,000 ரூ. 49,00,000 செலவு பண்ணி அது கட்டினேன் நானு. அதுக்கப்புறம் டெனன்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 4வது மாடி வரைக்கும் டெனன்ட் இருந்தாங்க. அதில் 4வது மாடியில ஒரு பகுதியில வந்து 2021 ஆரம்பத்தில வந்து காஸ்மோஸ்னு ஒரு கம்பெனி வந்து சவுண்ட் மிக்சிங் தியேட்டர் போடுறாங்க. அப்போ போட்டதுலேருந்து அவங்களுக்கு வந்து லாக்டவுன் பிரச்சனை, அவங்களால சரியா இயங்க முடியல. அப்போ 2022ல வந்து அவங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம் அது. ரூ. 70,00,000 மேல செலவு பண்ணி பெரிய நஷ்டம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, காலி பண்ணணும். அப்போ அவங்களுடைய அட்வான்ஸ் எல்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாசம் டைம் குடுத்தோம். காலி பண்றதுக்கு. முடியல, அவங்களால முடியல. ஏன்னா, அத வந்து வெறும் கருவிகள மட்டும் எடுத்து போ முடியாது. ரூ. 70,00,000 வந்து ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேர்த்து வந்து திடீர்னு தூக்கிட்டு போ முடியாது. அப்ப எங்க அண்ணி என்ன சொன்னாங்கன்னா, "அந்த மெஷின தூக்கி வெளிய போட்டு அத லாக் பண்ணுங்க" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "அப்படி டெனன்ட்ட வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் ஃபுல்லா மெயின்டெயின் பார்க்குறேன். பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சூழல்ல வந்து தூக்கி வெளிய போட்டோம்னா, கோர்ட்டுக்கு போனாங்கன்னா வருஷக்கணக்கா 10 வருஷம், 20 வருஷம் இழுத்துரும். நம்ம வந்து என்ன செய்யணும், ஒண்ணு அதுக்கு ஒரு விலை பேசி அத எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிருவோம். வாங்கி நம்ம என்னவோ பண்ணிக்கிறோம். நடத்தலாம் அல்லது அது தூக்கி வேற அந்த மிஷின மட்டும் வித்துட்டு எதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நானு. அப்போ வந்து அது சரி ஓகே. அப்ப நீங்களே வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பணம் அரேஞ்ச் பண்ணி மேல வந்து வாங்கினேன். அதாவது அவரோட அந்த காஸ்மோஸோட இது வந்து முடிவுக்கு வந்தது வந்து 2022 டிசம்பர்ல. நான் வந்து இவர்ட்ட வாங்குனது வந்து மார்ச் 2023ல வாங்குறேன். அவர்ட்ட வந்து மெஷினுக்கு அந்த இடத்துக்குலாம் அக்ரீமெண்ட் போட்டு அவர்ட்ட வாங்குறேன். அப்புறம் நான் நடத்தணும் அப்படிங்கும்போது, கரெக்ட்டா அதுக்கப்புறம் தான் வந்து இல்ல இப்ப நீங்க எவ்வளோ தொகைக்கு அங்க வாங்குறீங்க? ரூ. 30,00,000. ரூ. 30,00,000 ஆமா. அவருக்கு வந்து இது போதும் அப்படின்ட்டு அவர் வந்து குடுக்குறாரு. கரெக்ட்டா சொல்லப்போனா ரூ. 28,00,000. அது வந்து வாங்கிட்டோம் வந்து. இல்ல இப்ப ரூ. 28,00,000 குடுத்து நீங்க வாங்குறீங்க. அந்த ஆல்ரெடி இயங்கிட்டு இருந்த அந்த காஸ்மோ, அந்த ஆடியோ காஸ்மோஸ். இன்ஜினியரிங் அந்த கம்பெனிய வந்து நீங்க வாங்கிட்டீங்க. அது வந்து உங்க அண்ணிகிட்ட வந்து நீங்க சொல்லிட்டு சொல்லிட்டு தான் பண்றீங்க இல்லையா? எல்லாமே அதாவது அந்த பில்டிங்ல இருக்கும்போது எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி தான் பண்றது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஓகே. அப்போ வந்து அத வாங்குறேன். வாங்கிட்டு ஒண்ணு நம்ம நடத்தணும் அப்படின்னா என் பேர்ல அக்ரீமெண்ட் போடுங்க. நான் வந்து அந்த ரென்டல் என்ன உண்டோ அத குடுத்துறேன் அப்படின்னா, இல்ல அது வேண்டாம். வெளிய வித்துருவோம் அப்படின்னாங்க. நான் வந்து விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து முகமது அனீஸ்னு ஒருத்தர். அவர் யாருன்னா, எங்க அண்ணன் மனைவியோட மாமா மகன் சொன்னாங்க. முதல்ல வந்து முகமது அனீஸ்ங்கிறத நான் பார்த்ததே இல்ல. யாருன்னு தெரியாது. இப்போ வந்து அ ஜூலை, ஆகஸ்ட்ல வந்து உள்ள வர்றாரு. அவர் உள்ள வந்ததே எனக்கு தெரியாது. வந்து நம்மள பத்தி என்னென்ன பேசினா என்னன்னு தெரியாது. திடீர்னு எங்க அண்ணி வந்து, "நீங்க சினிமா பண்ணக்கூடாதுன்னாங்க." ஆனா நான் வந்து சினிமா தான் முழுசா பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். என்னோட சோசியல் மீடியால ஃபுல்லா தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த கீழ உள்ள ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அத கட்டி வந்து 3 1/2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவர் ஒருத்தவன்ட்ட வந்து சொல்லாம மறைமுகமா மறைச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அவர் ஸ்ட்ரக்சர் வச்சு எல்லாம் வந்து சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்கேன். திடீர்னு வந்து சினிமா பண்ணக்கூடாதுன்னாங்க. நான் சொன்னேன், "இல்ல அண்ணி, நான் சினிமா அப்படி பண்ண முடியாதுன்னா, நான் காலி இல்ல பண்ணிக்கிறேன்." இப்ப நீங்க சினிமா பண்ணக்கூடாதுன்னா, அவங்க எத மீன் பண்ணி சொல்றாங்க? இப்போ அந்த கட்டடத்துல இயங்கிட்டு வர அந்த கம்பெனி, கீழயும் சினிமா கம்பெனியும் சினிமா இயங்கக்கூடாது. கம்பெனி அண்ட் மேல. ம். 2யும் சேர்த்து தான். அது என்னன்னா, இந்த முகமது அனீஸ் வந்து என்னெல்லாம் பேசினாரு, சொன்னாரு எனக்கு தெரியாது. சம்திங் வந்து ஏதாவது தப்பா சொல்லியிருக்கலாம். அவர் வந்து ரொம்ப எல்லா ஆட்களும் வர்றாங்க இங்க. சினிமா சம்மந்தப்பட்ட செலிபிரிட்டீஸ் நெறைய வர்றாங்க. நாளைக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். ஏதாவது சொல்லி அவங்கள வந்து மனச கெடுத்துட்டாங்க. ஓகே. அப்ப நான் சொல்றேன், "இல்ல அண்ணி, நான் வந்து சினிமா தான் என்னோட மெயின் தொழில். அப்படி நான் வந்து சினிமா பண்ணக்கூடாதுன்னா, நான் வந்து உங்கட்ட இந்த மொத்த பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் வெளிய போயிடுறேன்." அப்படின்னு ஆகஸ்ட் மாதம் சொல்றேன். அப்போ வந்து ஒண்ணும் சொல்லல அவங்க. அதுக்கப்புறம் திடீர்னு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நேரா வந்து எல்லா இடத்துக்கும் போயி, "இனிமே இவர் வரமாட்டாரு." அப்படின்னு அவரு, அந்த அனீஸ்ன்றவரு 2 பேரும் போய் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அங்க மத்த டெனன்ட்டையும். அப்ப டெனன்ட் என்ட்ட கேட்குறாங்க, "என்னங்க ஆச்சுன்றாங்க." நான் சொன்னேன், "அவங்க நேரா பார்த்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம். நான் வந்து எப்படியும் வந்து கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் வெளிய போயிருவேன் நானு. என்னோட மெயின் தொழில் சினிமா. சினிமாவோட புரொடக்ஷன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் வந்து இத வந்து புதுசா நெறைய கதை கேட்கிற ஸ்டோரி இல்ல அதான் பேங்க்." இப்போ அந்த நம்ம ஐபிசி நேயருக்காக நீங்க அதையும் சொல்லிருங்க. இப்போ தமிழ் சினிமா கம்பெனிங்கிறது புதிய இயக்குனருக்கு, புதியவர்களுக்கு அதிக வாய்ப்பு தரக்கூடிய ஒரு நிறுவனமா தான் அது ஆரம்பத்துல வந்து இருந்துட்டு இருந்து. இப்போ வரைக்கும் அது இருக்கு. ம். இடையில இப்போ ஸ்டால்ல இருக்கு. நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, தமிழ் சினிமா கம்பெனியுடைய மெயின் எய்மே என்னன்னா, இப்போ வந்து ஒரு பக்கம் நல்ல நல்ல கதைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் நல்ல நல்ல தயாரிப்பாளர் இருக்காங்க. இடையில வந்து நடிகர்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா, அவங்க கேட்குற சம்பளத்துக்கும், இந்த வச்சிருக்க கதைக்கு இந்த தயாரிப்பாளருக்கு இடையில லிங்கே கிடையாது. அப்ப என்னன்னா, நல்ல படத்த வந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து பிரிட்ஜா இருப்போம். நல்ல கதைகள் கேட்போம். 100 கதைகள் கேட்டோம்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 20, 25 கதைகள் நல்ல கதைகள் தேருது. இந்த கதைய வந்து கேட்டு அவங்களுக்கு குடுப்போம். அவங்களே பேசிக்கிறோம். நம்ம வந்து ஊட பாலமா இருப்போம்னு சொல்லி, கதை வங்கின்னு சொல்லி ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு சில பேர்ட்ட கதையெல்லாம் சொன்னா ஆள்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து நமக்கு வந்து சின்ன பட்ஜெட்ல, சும்மா உதாரணத்துக்கு சொல்லப்போனா, ஒரு ரூ. 1,00,00,000 உள்ளேயே வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 10 படமாவது வந்து தயாரிக்கணும்.
அதுக்கு பாசிபிள் இருக்குது. அதில் வந்து எப்படின்னா நிறைய வந்து விஸ்காம் படித்த பசங்க இருக்காங்க இல்லையா, ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க. நான் வந்து அப்பப்போ விஸ்காம் காலேஜில் போய் சினிமா மார்க்கெட்டிங் பற்றி மெயினாக சினிமாவை பற்றி நிறையா வந்து கிளாஸில் எடுத்திருக்கேன். கெஸ்ட் லெக்சர் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ சினிமாவில் ஏதாவது வந்து புதுசாக நல்லா பண்ணணுன்றதுக்கு தான் இந்த கீழே வந்து அவ்வளோ செலவு பண்ணி செட்டப்லாம் போட்டது. திடீர்னு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மெயின் பிரெட் அண்ட் பட்டரே நம்ம சுவாசமே அதுதான். அது ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் வந்து பிரச்சனை வந்துருச்சு. அப்போது அந்த அனீஸ்ன்றவர் வந்து அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன். இல்ல இப்போ நான் வந்து இப்போ அந்த முகமது அனீஸ்ன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்க அண்ணியோடைய உறவினர் நீங்க சொல்றீங்க. உறவினர் மாமா அப்படிதான் வந்து உங்களாலும் நீங்க அப்படிதான் அறியறீங்க. எனக்கு முதல்ல அவர் யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து செப்டம்பர் மாதம் வந்து இப்போ எங்கள் அண்ணிட்ட வந்து அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்றாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடுறோம். அப்போ வந்து உடனே வந்து ரொம்ப ரூடாக வந்து நாளைக்கே நீங்கள் வந்து காலி பண்ணணும், இல்லைன்னா வந்து கதை உடைச்சி தூக்கி எல்லாத்தையும் வெளியே போட்டுருவோம் அப்படின்னு பயங்கர ரூடாக போடுறாங்க. அந்த மெசேஜ் எல்லாம் வந்து அவங்க டைரெக்டாக போட்டாங்களா அல்லது அனீஸோட தூண்டுதலாம் தெரியாது எனக்கு. இப்போ சம்திங் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்க சினிமால பல்வேறு துறை சார்ந்து பல்வேறு நபரோட நீங்க பழகக்கூடிய ஆள். நீங்க வந்து இது மாதிரி சிறியவர்களுக்கான அந்த புதியவர்களுக்கான வாய்ப்பை வந்து அதிகமா வழங்கணுங்கிறதுக்காக அந்த நிறுவனமானது நடந்துட்டு இருக்கு. அந்த நிறுவனத்தை வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நோக்கமா இருந்து அந்த நபர் அப்படி பண்றாரா? இல்ல ஒருவேளை உங்க அண்ணியே வந்து இந்த நிறுவனம் இனிமேல் நம்ம டிராவல் பண்ண வேண்டாம், முதல்ல வந்து சினிமாங்கிறது இனிமேல் நீங்க டிராவல் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுக்காக அவங்க நேரடியா இதுல இன்வால்வ் ஆக முடியாம வேற ஒரு நபர் மூலியமா இப்படி பண்றாங்க அப்படி இல்லை. அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை என்னோட இது என்னென்னா அந்த முகமது அனீஸ்க்கு வந்து உள்ளே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அசம்ஷன் தான். உள்ளே வரணும். நான் இருந்தால் உள்ளே வர முடியாது, என்ன வெளியேற்றணும். அப்போ நான் வந்து வெளியேறி இல்ல அவர் ஏன் இங்க வரணும்னு ஒண்ணு இருக்குல்ல? இல்லை அவர் வந்து ஒரு இது செக்யூரிட்டி மேன் பவர் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் வந்து எப்படின்னா திமுக கட்சியோட நெருக்கமாக இருக்கிறார். அவர் உறுப்பினர் தான். ஆனால் திமுக கட்சி கொடி தான் கட்டிட்டு வருவார். எல்லா விதமான அராஜகமும் அடாவடியும் பண்ணக்கூடியவர். ஓகே. சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் பெரியப்பட்டினம் வண்ணாங்குண்டுன்னு ஒரு ஊர். ஓகே. அவங்க அப்பா வந்து திமுக காலத்துலேருந்து இவர் திமுக. அப்புறம் இவரோட அக்கா மாப்பிள்ளை ஒருத்தர் ஐதருஸ்ன்னு சொல்லி. ஏன் ஐதருஸ்ன்னு பேரை சொல்கிறேன்னா அவர் ஒருத்தர் மூலம் வந்து என்ன மிரட்டுறாரு. அவர் வந்து ஆக்சுவலாக அவர் தான் ஒரிஜினலாக வந்து பினாமி. இல்ல இப்போ என்னன்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க? மிரட்டுறாங்கன்னா ஒழுங்கு முறையாக வெளியே போயிரு, அப்படியே விட்டுட்டு வெளியே போயிரு. நான் சொல்கிறேன், நான் என் கையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்ட பணமே வந்து 80 லட்ச ரூபா இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து நான் இதை போட்டு எல்லாம் நடத்துனதுனால எனக்கு வந்து நான் ஒரு இதை கட்டமைச்சு வரக்கு சில வருடங்கள் ஆகும். எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 8 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வர வேண்டியது ஸ்டாப் ஆயிடுச்சு. ரெகுலர் ரொட்டேஷன் வரும் இல்லையா, அந்த பணம் பூரா வந்து வராமல் போயிடுச்சு. நான் வந்து வெளியில் கொடுக்க வேண்டிய பணம்லாம் அதுவும் ஸ்டக் ஆகுது. மொத்தத்துக்கு வந்து மொத்த பணம் வரவு செலவு எல்லாமே ஸ்டக் ஆகி அதுக்கப்புறம் வந்து இது வந்து இப்போ இது நடந்தது என்னதுன்னா இப்போ வந்து பெருசாக பேச்சுவார்த்தையில் வாட்ஸ்அப்பில் தான் போகுது. செப்டம்பர் 23 என்ன பண்ணுறாங்க, 4வது மாடியில் இருக்க சவுண்ட் மிக்சிங் தியேட்டர். அந்த சவுண்ட் மிக்சிங் தியேட்டர் எப்படின்னா நான் வந்து டேக் ஓவர் பண்ணும்போது ஒரு 4-5 படங்கள் வந்து முடிக்காமலும் அறகுறையாக இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் வந்து இதை வந்து ரெகுலராக நடக்கட்டும், முடிச்சு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண. பை த டைம் வந்து வேறு பையஸ் வரும்போது நிறையா பெங்களூர்லேருந்து இங்கேருந்து பையஸ் வந்து பார்த்துக்கிட்டு போகிறாங்க, அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல ஓகேன்னு சொன்னவங்க எப்போ ஜூலை மாதம் மே மாதம் ஓகேன்னு சொன்னவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க. இதில் தான் வந்து அவர் திரு சீமான் இருக்கார் இல்லையா, அவர் நடித்த படத்தை பார்க்குறதுக்கு அவர் ஒய்ஃபு, அவர் மனைவி, அப்புறம் ஒரு 5 தம்பிகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு பில்டிங் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களே, தியேட்டர் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு போனார். ஓகே. நீங்க நடத்தி வரும் அந்த தியேட்டர் அந்த மேலே சவுண்ட் மிக்சிங் தியேட்டரில் வந்து அவரோட படம் அமீரான்ற படம் வந்து சவுண்ட் மிக்சிங் அங்கே தான் நடந்தது. ஓகே. அதுக்கான வீடியோலாம் வச்சுருக்கேன் நான். அங்கே தான் நடந்தது. வந்து படம் பார்க்கன்னு வந்தார். ஒரு நைட்டு வந்துட்டு பில்டிங்கை பார்த்துட்டு மேலே தியேட்டரை பார்த்துட்டு அவ்வளோ பாராட்டினார். சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் அடிக்கடி இங்கே வரணும் போல இருக்கு, ரொம்ப நல்லா பேசினார். அது வந்து எப்படின்னா செப்டம்பர் மாதம் வந்து 23 வந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரையும் மேலே 4வது மாடியும். இல்லை மற்ற ஃப்ளோர்லாம் என்ன இயங்குது? மற்ற ஃப்ளோரில் வந்து ஒரு 2 ஃப்ளோரில் வந்து யூஎஃப்ஓன்னு சொல்லி தியேட்டருக்கு வந்து சினிமா போடுவாங்க இல்லையா, கியூப் மாதிரி, அப்படி ஒரு கம்பெனி 2 ஃப்ளோர் இயங்குது. இன்னொரு ஒரு ஃப்ளோர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் மேன் பவர் கம்பெனி இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு நீங்கள் அதில் நான் அந்த ரெண்ட்டை விட்டு இன்னொன்று அந்த ரெண்ட் விட்டாலுமே அதுக்கான அட்வான்ஸ் வந்து ஆன்லைனில் தான் அவங்களுக்கு வந்து எங்கள் அண்ணி பேருக்கு தான் கம்ப்ளீட்டாக. நான் வந்து இது எதுவுமே கேஷ் யூஸில் வந்து எதுவுமே நான் வாங்கி கொடுக்குறதே கிடையாது. எல்லாமே ஆன்லைனில், ரெண்டல் எல்லாமே ஆன்லைனில் அவங்களுக்கு போயிடும். நான் வந்து ஒன்லி மெயின்டெனன்ஸ் மட்டும். இல்லை என்னோட ஆஃபீஸ் இருக்குது, அந்த பில்டிங் மெயின்டெனன்ஸுக்கு என்ன இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் இது மட்டும் நான் பண்ணுறது உண்டு. இது ஏன் வந்து அந்த இது பர்டிகுலர் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்து முகமது அனீஸை கூப்பிட்டு கேட்கும்போது, இல்லைங்க அவர் ஊழல் பண்ணிட்டாராங்க, அதனால் வந்து அவர் வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னார். வந்து இப்போ ஒரு பில்டிங்கில் வந்து ஒன்லி ரெண்டல் மட்டும்தான் இன்கம் அப்படின்ற இடத்துல என்ன ஊழல் பண்ண முடியும்? இப்போது நான் வந்து ஊழல் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான ஆதாரம் வேணும்ல. நான் வந்து அட்வான்ஸை நான் வாங்கிட்டேன், இல்லை ரெண்டல் பூரா நான் வாங்கி நான் வந்து சாப்பிட்டேன்னு சொல்லி ஊழல்னா அந்த முறைகேடுன்னா நீங்கள் எந்த ஃப்ளோரில் நடக்கிறதா
அவங்க வந்து உங்க மேல சொல்றாங்க? தெரியல. ம். இல்ல எனக்கு இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் 4வது ஃப்ளோர் தான் இப்ப பிரச்சனை அப்படின்னு நீங்க ஆமா. சொல்றீங்க. மத்த ஃப்ளோர்ல ஆஸ் யூசுவல் இயங்குதா? இயங்குது. அது இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. அதான் அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் 4வது ஃப்ளோர்லயும் நீங்க சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல எதுவும் முறைகேடு பண்றீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? அது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் ஃபுல்லாக காசு போட்டு கட்டியிருக்கேன். சொல்லிட்டு இந்த இடம் வந்து கச்சரா மாதிரி இருக்குது, நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து என்ன சொன்னேன்னா 50,000 வந்து கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல எனக்கு 25,000 போதும். 25,000 இடத்துக்கான வாடகை எடுத்துட்டு நான் வந்து காசு போட்டு கட்டிக்கிறேன். அதனால் இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். 4வது மாடி வந்து நான் பயன்படுத்தவே இல்லை. என்னென்னா நான் வாங்கி ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக வந்து பழைய படங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வாங்கி வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை. அது வருமானத்துக்கு நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால அதுக்கு இடையில தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அது வாங்கி இல்ல ஒரு இப்ப நீங்க யூஸ் பண்ணவே இல்லைன்னா இப்ப அந்த சீமானுடைய அந்த படம் வந்து அது முடிக்கக்கூடிய எண்டில் உள்ள படம். அதான் முதல்ல சொல்ல ஒரு 4, 5 படங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. அந்த படங்கள் வந்து முடிக்கிறதுக்காக நான் வந்து போட்டு அப்பப்போ வந்து ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சில நாள் இருக்காது அப்படின்னு அதை முடிக்கிறதுக்காக பண்ணி கொடுத்தேன் ஒழிய புதுசாக ப்ராஜெக்ட்லாம் எடுத்து நிறையா வந்து படங்கள்லாம் பண்ணி அதை பண்ணலை. ஏன்னா நான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதனால தான் சீமானோ சாரோட படம் வந்து முன்னாடி பண்ணியிருந்தது ஒரு 20% இன்கம்ப்ளீட்டாக இருந்தது. அதை கம்ப்ளீட் பண்ணாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் அவர் வந்து படம் பார்த்தார். அது மாதிரி வந்து நயன்தாரா கம்பெனிலேருந்து ஒரு இங்கிலீஷ் படம். ஸோ அந்த மாதிரி வந்து சில படங்கள் எல்லாமே 5, 6 படங்கள் வந்து அங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கரண்ட்டை கட் பண்ண உடனே சம்மந்தப்பட்ட சவுண்ட் இன்ஜினியரை கூப்பிட்டு வச்சு இனிமேல் இங்கே பிரச்சனை இருக்குது, நீங்கள் உங்களது எடுத்துகிட்டு போயிருங்க, வேறு எங்கேயாவது வச்சு பண்ணிக்கங்க. ஐயோ இதே மாதிரி சிஸ்டம் எங்களுக்கு கிடைக்காதுன்னாங்க. வேறு வழி இல்லை, இப்போ வெயிட் பண்ண எப்போ முடியும் என்னன்னு தெரியாது அப்படின்னு 23ஆம் தேதி கரண்ட்டை கட் பண்ண உடனே 24 நாள் எங்கள் அண்ணிட்ட வந்து ட்ரை பண்ணுறேன். அப்படி கேட்கும்போது அவங்க வந்து ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. 27ஆம் தேதி வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ் கட் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு வந்து கரண்ட்டை ரீஸ்டோர் பண்ண சொல்லுங்கள். என் மேலே சப்போஸ் அவங்களுக்கு புகார் இருக்குது, தப்பு இருக்குது அப்படின்னா அவங்க என் மேலே புகார் கொடுக்கட்டும், கோர்ட்டுக்கு போகட்டும், போலீஸ்க்கு என்ன வரட்டும், நான் வந்து ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன். ஆனால் கரண்ட்டை கட் பண்ணக்கூடாது அப்படின்றேன். அவர் வந்து ஒன்றும் அவரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி நடத்தி ஒன்றுமே பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து வேறு வழி இல்லை எனக்கு. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஸ்டக் ஆகி நிற்கிது. அப்போ வந்து 4ஆம் தேதி வந்து சிட்டி சிவில் கோர்ட்டில் வந்து கரண்ட்டை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக போகிறேன். அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கீழே வந்து அந்த போலீஸோட சொல்ல நான் சொன்னேன், அன்றைக்கி நான் வந்தேன்ல, அன்றைக்கே வந்து நீங்கள் கூப்பிட்டு பேசி பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னா, என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு பேசுகிறாரு அந்த இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறம் வந்து என்ன அந்த இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் ஏசிட்ட போகிறேன். என்னன்னா அடுத்து ஒரு அக்டோபர் 13ஆம் தேதி பார்த்தா கீழேயும் பூட்டு வந்து கீழே ஆஃபீஸில் வந்து மாறி இருக்குது, உடச்சி மாற்றிருக்கு. மேலே வந்து பூட்டு மாற்றிருக்கு. அப்போ நான் கீழே பூட்டை நான் உடச்சி வேறு பூட்டு போட்டேன். நான் மேலே போகிறேன், 10 அடியாட்கள் வந்துட்டாங்க கையில் கத்தியோட. வந்தால் பயங்கர பரபரப்பாகி நானும் இன்னொருத்தர் மட்டும் போகிறோம், நண்பர் ஒருத்தர் மட்டும் போகிறோம். அவங்க பார்த்தா 10 பேர். உண்மையில் அன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்மளை வந்து குத்திருப்பாங்க. அவ்வளோ சீரியஸாக போயிடுச்சு. உடனே 100க்கு ஃபோன் அடிச்சு, இப்போ வந்து அவர் ஏசிக்கு ஃபோன் அடிச்சு அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஓகே 100 ஃபோன் அடிச்சிங்களே, நீங்கள் வாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி அங்கே போய் இன்னும் ஒரு ஜூனியர் அட்வொகேட்டை கூப்பிட்டு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். வாங்கினார், வச்சார், நான் பார்த்துக்கிறேன் போங்கன்ட்டார். ஒன்றுமே இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. எப்போ அக்டோபர் 13ஆம் தேதி பண்ணது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த கோர்ட்டில் வந்து இப்போ அடியாள்னு சொன்னீங்கல்ல, அடியாள்னா யார் மூலியமாக வந்தாங்கன்னு நீங்கள் சந்தேகிக்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்களே, அவர் அனீஸ் தான் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணார் அவர் சொன்னார். அப்போ வந்து அனீஸ் வந்து அந்த டைமில் வந்து அங்கே அந்த பில்டிங்க்கு வந்து என்னை வந்து மிரட்டுறாரு. அப்போ வரும்போது திமுக கட்சி கொடி தான் கட்டி வரேன். நான் திமுக ஆள், எல்லாரும் எனக்கு தெரியும். நான் வந்து அந்த குடும்பத்தில் வந்து முக்கியமானது பினாமி, என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஒழுங்கு மரியாதையே வெளியே போயிட்டு உங்களுக்கு நல்லது. இல்லை இப்போது நீங்கள் அனீஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, திமுகன்னு சொல்கிறீங்க, அதேமாதிரி கட்சி கொடி கட்டிட்டு வரான்னு சொல்கிறீங்க. அவர் பூர்வீகம் வந்து சென்னையே இல்லை அப்படிங்கும்போது அவர் எப்படி இங்கே வந்து போகிறாரா? இல்லை இல்லை இல்லை, அதாவது பூர்வீகம் வந்து வண்ணாங்குண்டுன்னு சொல்லி ராமநாடு. ஆனால் இங்கே செட்டில் ஆகி 30 வருஷம் 40 வருஷம் ஆச்சு. எந்த பகுதியில் இருக்கார் அவர்? அவர் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வீடு வந்து சாந்தம் சர்ச்சுக்கு எதிர்த்த மாதிரி உள்ள ஒரு வீடு. அவர் அவங்க அண்ணன் இருக்காங்க. இல்லை கட்சியில் எதுவும் முக்கிய பொறுப்பில் இருக்காரு? கட்சியில் பொறுப்பில் இல்லை, உறுப்பினராக மட்டும் இருக்கு. உறுப்பினர் இருக்கு. ஆனால் பொறுப்பில் இருக்கிறவங்களோட அதிகமாக வந்து ரொம்ப பழகி, எல்லாத்தையும் பழகி எங்கே போனால் கட்சி கொடி அவர் மேலே வந்து ஈவன் அங்கே வண்ணாங்குண்டு கீழக்கரை பக்கத்தில் அந்த ரூட்லேயே வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட நான் வச்சுருக்கேன். என்னென்னா, அவர் வந்து சொந்தக்காரங்கள் அவரோட மெயின் வேலையே வந்து நிறையா வெளிநாட்டில் இருக்காங்களா, அங்கேருந்து பணம் அனுப்பும்போது அதெல்லாம் கொஞ்சம் நிறையா கையாடல் பண்ணுறாருன்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து வாய்ஸ் இதில் போட்டிருக்காங்க. என்ன பண்ணேன்னா, ஒரு சில ஏக்கர் இடத்த 6 கோடி ரூபா ஒருத்துள்ள ஒரு இடத்த வந்து வெறும் 3 லட்ச ரூபா போட்டு அவர் வாங்கிட்டாங்கன்னு இன்னைக்கு அவர் மேலே வந்து புகஞ்சிட்ருக்கு. ஸோ இது அவர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் கேள்விப்படுற விஷயம். அதுக்கப்புறம் இவர் யாருன்னு கேட்கறதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுனா வருது. இல்லை இது வந்து எப்படின்னா, அவர் அங்கே என்ன பண்ணுறாரு அது பிரச்சனை இல்லை. இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சா, இப்போ இதுக்கப்புறம் வந்து
ஒரு வார்த்தை இந்த மாதிரி வந்து உங்கள் அண்ணி வந்து இந்த மாதிரி வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் இன்வால்வ் ஆகும்போது ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டு கேட்டிருந்தா, பேச்சுவார்த்தை வந்திருந்தா, நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், நான் வெளியில் போகிறா இருந்தால் எனக்கு இதுக்கு ஒன்று நான் வேறு ஆள்கிட்ட வரக்கூடிய புது டெனண்ட்டை நான் காசு வாங்கிட்டு, நான் காசு போட்டிருக்கேன் வாங்கிட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு நான் வந்து சொல்லி ஏதாவது அப்போவே ஸ்மூத் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப தெனாவட்டா அடித்து தூக்கி வெளியே போடுறான் பார் அப்படின்னு சொல்லி அதை சவடால் விட்டு வந்து இல்லையா? இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா தொடர்ந்து 8 மாசமா கிட்டத்தட்ட தொடர்ந்து 5 நடந்துட்டு 5.5 மாதம் ஆச்சு. அதான் நடந்துட்டே இருக்கு. இப்போ நீங்க பல்வேறு ஆண்டுகளா திரைத்துறையில இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ அவரு சொன்னது மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது திமுக காரன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்போ கொடியெல்லாம் கட்டிட்டு வர்றாங்க திமுக காரன்னு சொல்றீங்க. பல்வேறு ஆண்டுகளா நீங்க திரைத்துறையில இருந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து திமுக சார்ந்திருக்கக்கூடிய பல நண்பர்கள் உங்களுக்கு இருந்திருப்பாங்க. பல்வேறு நபர்கள் தெரிஞ்சிருக்கிறனால நீங்க அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க இந்த கேட்டுருந்துருக்கலாம். கரண்ட்டை கட் பண்ண புதுசில் முக்கியஸ்தர் ஒருத்தர் அவர் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து பொறுப்பில் இருக்கிறாரு. இதை பேரெல்லாம் வேணான்னு பார்க்குறேன். அவர் கூட இருக்கிற ஒரு பத்திரிக்கையாளர் அவரை தான் முதல்ல கூப்பிட்றேன். ஏன்னா ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாரு, பத்திரிக்கையாளர் சங்கத்தில் ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய பேசின உடனே எனக்கு முதல்ல இவர் தான் அனீஸு, இவங்க சொந்தக்காரங்க எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு, அவர் பேர் அனீஸு, ஊர் வந்து ராம்நாடு, அவர் இங்கே வந்து மேன்பவர் கம்பெனி வச்சுருக்கிறாரு, நீங்கள் வந்து இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணி கட்டிருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்து 80 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், நான் எப்படி 80 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி எல்லாம் டீட்டெயில் எல்லாம் அவர் என்கிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்து வந்து நான் பேசினா கொஞ்சம் ஒரு மாதிரி தேங்கி அவர் வந்து விட்டுட்டார். திமுக முதல்ல ட்ரை பண்ணேன், ஸோ நடக்கலை. அதுக்கப்புறம் இந்த அனீஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவரை நான் முதலே கவனிச்சிட்டேன், நான் இனி உங்களுக்கு சாதகம் வரமாட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஜான்னு ஒருத்தர் வந்து இந்த காவல்துறை எல்லாமே கவனிச்சாச்சு, அவங்க யாரும் உங்களுக்கு ஆதரவு வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ரிட்டையர்டு ஜட்ஜ் இஸ்லாமியர் ஒருத்தர், அவரோட பையன், அவர் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரோட பேர் வரும், அவர் மூலமாக அங்கே கவனிச்சாச்சு. கோர்ட்டு மேலே தூக்கி வெளியே போட்டுருவோம், நீங்கள் ஒன்றுமே இங்கே வந்து கெட்ட வார்த்தை சொல்லி இது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இடையில வந்து ஒரு நம்ம திரைத்துறையில் இருக்க ஒரு நண்பர் மூலமாக வந்து அவங்க திருமதி கனிமொழி மேடத்துக்கு வந்து தகவல் வந்து அனுப்பிச்சோம். அவங்க வந்து அவங்க தெரிஞ்ச இங்கே இருக்க ஒருத்தர் வந்து எனக்கு பேச சொல்லி அவர் பேசி நான் மீட் பண்ணேன். அது பேரெல்லாம் வேணான்னு பார்க்குறேன். மீட் பண்ணேன். அவர் வந்து ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரை பண்ணார். என்னங்க அந்த மாதிரி ஏதாவது அவர் காசு போட்டிருக்காரு, காம்பன்சேட் பண்ணி அவர் வெளியே அனுப்பிச்சிருவோமா? இப்போ நீங்க வந்து கனிமொழிக்கு தகவல் கொடுக்குறீங்க, கனிமொழி அவர்கள் உங்களை மீட் பண்ணாங்களா? மீட் பண்ணி இல்லை எனக்கு கனிமொழி இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவங்க என்ன அவரோட உதவியாளர் ஒருத்தர் இருக்கிறவர் ஒருத்தர் வந்து சொல்லி அவர் வந்து என்னை கூப்பிட்றாரு. அவரை நான் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணி அப்புறம் அவருக்கு எப்படின்னா முகமது அனீஸ் சொன்னால் அவன் அனீஸ் யாருன்னு யோசிச்சிட்டே இருக்கிறாரு. அவங்க மச்சான் வந்து ஹைதரூஸ் சொன்னால் ஹைதரூஸ் தெரியுமே, 20 வருஷம் முன்னாடியிலேருந்து நான் வந்து அங்கே மேடம் வீட்டில் பார்த்துட்ருக்கேனே அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கே வந்து ட்ரை பண்ணி சரி ஓகே உங்களுக்கு என்ன வேணும்னார். நான் வந்து இவ்வளோ காசு போட்டிருக்கேன், எனக்கு காம்பன்சேட் கிடைச்சா நான் வந்து வெளியே போயிடுவேன், நான் வந்து பிரச்சனை பண்ணுறதுல, ஏன்னா நான் வந்து சினிமாவில் வேறு நிறைய காசு வெளியில் போட்டிருக்கேன். ஸோ நான் இங்கே ஸ்டக் ஆகி நின்று இது இப்போ பிரச்சனை ஓடிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு இந்த இதெல்லாம் கெட்டு போயிடும். அதனால் ஆரம்பத்தில் என்ன பண்ணேன், சரி சினிமா சம்மந்தப்பட்ட யாருக்கும் தெரிய வேண்டாம், காது வச்ச மாதிரி முடிச்சு நம்ம சினிமா பண்ண போயிடும்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுமே நடக்கல. சிட்டி சிவில் கோர்ட்டில் வந்து இவங்க ரிட்டன் அஃபிடவிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸே கிடையாது, ஒன்லி கார் பார்க். 4th ஃப்ளோரில் வந்து டிசம்பர் 22 எதுவுமே கிடையாது, எல்லாம் எம்டியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டுமே வந்து இல்லை ஃபால்ஸாக இருக்குங்கிறதுக்கு நான் வந்து ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். என்ன ப்ரூஃப் கொடுத்தீங்க? கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அங்கே தமிழ் சினிமா கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்கேன், அதை கொடுத்துருக்கேன். 4th ஃப்ளோருக்கு வந்து அவங்க 2022 டிசம்பரில் இருந்தே எம்டிஆர் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, நான் வந்து 2023 மே மாதம் தான் இவர்கிட்ட வாங்கியிருக்கேன். அப்படிங்க அதுக்கான அவர் ஒரிஜினல் கொடுத்த அந்த அக்ரிமெண்ட்டு கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அதை வந்து இங்கே அந்த ஜட்ஜு பேரை சொல்லி இவர் மூலமாக நான் கவனிச்சிட்டோன்னு சொல்லி வேறு சொல்கிறாங்க. இவ்வளோ தைரியமாக வந்து வெளியே சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படிலாம் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. ஹைகோர்ட்லேருந்து ஆள் வர்றாங்க, 4வது மாடி பார்த்தா எம்டியாக இருக்குது மொத்தத்துக்கு. இது வந்து ஆக்சுவலாக அவர் வந்து எடுத்த ஃபோட்டோ, ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபோட்டோ. அது அக்டோபர் 10-12 வரைக்கும் இது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாத்தையும் திருடி எடுத்துட்டு பூட்டை மாற்றி போட்டு போயிட்டாங்க. ஏன் பூட்டை மாற்றினா, அவர் அட்வொகேட் கமிஷன் வரும்போது நான் சாவியை கொண்டு போகிறேன், ஏன் சாவி இதெல்லாம் அவங்க வந்து புது சாவியை போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நான் வந்து ரொம்ப ஷாக் ஆகி வெளியே வந்துட்டேன் நான். அதுக்கப்புறமா அங்கே ஹைகோர்ட்லேயும் கேட்டாங்க, உங்களுக்கு 4 மாதம் டைம் தர்றோம் இதெல்லாம் பண்ணுறோம்னா, எனக்கு ஏற்கனவே திருடு போயிடுச்சு, இதுக்கப்புறம் 4 மாதம் டைம் கொடுத்து நான் வெளியே போகணும் எழுதி கொடுத்தெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுங்க, நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் வந்து எனக்கு அந்த ஆர்டர் கைக்கு வரலை. இது நடந்தது. இதுக்கிடையில் இந்த திருட்டு போன உடனே இமிடியேட்டாக வந்து
ஆன்லைன் தெஃப்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 மறுநாள் சண்டேனால 2 நாள் மண்டே வந்து 11ஆம் தேதி டிசம்பர் 11 வந்து கமிஷன் ஆஃபீஸில் போய் புகார் கொடுக்குறேன். அங்கே வந்து அடிஷ்னல் டிசி வந்து நல்ல பக்குவமாக வந்து நான் உங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு நல்லா ஆறுதல் பேசி அனுப்பிச்சாங்க. ஒரு டிசி ஆஃபீஸ்க்கு டிநகருக்கு போனாங்க. டிநகரில் போய் பார்த்து ஃபோன் பண்ணி இப்போ இது பார்த்து மெயில் போட்டு ஒன்றும் நடக்கலை. அப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து திரும்ப வடபழனி ஆஃபீஸ்க்கே கிரைம் இன்ஸ்பெக்டருக்கு வந்தது. முத்துலட்சுமின்னு சொல்லி மேடம் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டால் அவங்க அப்படியா நீங்கள் தான் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் கோர்ட்டுக்கு போனது கரண்ட் கட் பண்ணதுக்கு, இது வந்து தெஃப்ட்டு, இது வேறு, இதுக்கு வந்து எனக்கு வந்து எஃப்ஐஆர் வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த தான் இழுத்தடிச்சு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இப்போ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜனவரி மாதம் இதெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி சிஎம் செல்லுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். வாங்கிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கேட்டேன். இல்லை உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும்னாங்க. வரலை. இப்போ வந்து கடைசி எஸ்எம்எஸ் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வந்திருக்கு. என்ன நடவடிக்கை என்னன்னு தெரியாது. இல்லை இப்போ நீங்கள் சினிமா துறை சார்ந்து இருக்கிறனாலே நான் கேட்குறேன். இப்போ தமிழ் சினிமா கம்பெனி, அந்த 4வது ஃப்ளோர் வந்து ஆடியோ மிக்சிங் கம்பெனி எல்லாமே இருக்கிறனால ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் வந்து சினிமாவில் ட்ராவல் பண்ணனால கேட்குறேன். நீங்கள் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட இந்த பிரச்சனையை வந்து சொல்லி முறையிட்டு இருந்தால் அவர் ஒரு வேளை தீர்வு கொடுத்துருப்பாரோ என்னமோ. ஏன்னா இப்போ அது பிரச்சனை பண்ணுறதே திமுக காரில். இப்போ நான் வந்து அதுக்கப்புறம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் சார்கிட்ட வந்து நான் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து நேரடியாக பெரிய அக்சஸ் இல்லை. பட் அவர் நம்பர் இருக்குது. நான் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். பொதுவாக ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவரோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அவர் நம்மளை தான் உடனே கவனிப்பார்னு எதிர்பார்க்கல. பட் நான் வந்து என்ன பண்ண அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து திமுகவில் இருக்கிற சிறுபான்மை இதில் இருக்க ஒரு பதவியில் இருக்க ஒருத்தர்கிட்ட வந்து நான் போய் பேசுகிறேன். அவர் கூப்பிட்ட உடனே ஓடி போய் இவர் போய் பேசி இல்லைங்க நாங்கள் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க 2 நாள் டைம் கொடுங்க இழுத்தடிச்சு 1.5 மாதம் ஆச்சு. அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார், இல்லைங்க அவர் என்கிட்ட பேரம் பேசுகிறாருங்க, நான் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் வாங்கி தரேன், அவரும் மேன் பவர் கம்பெனி வச்சுருக்காரு, உங்களுக்கு கான்ட்ராக்ட் வாங்கி தர்றேன், உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாருங்கன்னு சொல்லி அந்த ஷேக் தாவூதுன்னு சொல்லி அந்த திமுகவில் இருக்கிறவர் அவர் என்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி என்னையே விலை பேசுகிறாருங்க அவர், இவர் ஒர்க் அவுட் ஆக மாட்டார், நீங்கள் உங்கள் ரூட்டில் போங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து சிஎம் செல்லுக்கு போனதுக்கப்புறம் அதுவும் வந்து ஒர்க் சரியாக வரலன்னு சொல்லி இங்கே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அங்கே போய் பேசுகிறேன். ஏன்னா அட்லீஸ்ட் இதுக்குள்ளே பேசி முடிப்பாங்க. நான் அவர் வந்து இது இப்படி பண்ணுறாரா அப்படின்னு தாட் போட்டு ஒருத்தர் பேசிட்டு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னாரு. 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு என் ஃபோனை எடுக்க மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் தாமுமுகன்னு சொல்லி ஜவாஹிருல்லா இதில் வந்து மதுரையில் சொந்தக்கார ஒரு பையன் முக்கியமான போஸ்ட்டில் இருக்கேன், அவன்கிட்ட கேட்டேன், உடனே அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்புகிறேன். நான் அங்கே போகிறேன். அங்கே போனால் சரி ஓகேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அவர் வந்து இல்லைங்க இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், ஏங்க ஒருத்த கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னா, என்ன சமாதானப்படுத்த சொல்கிறீங்க, நான் பேசிட்டேங்க அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு விட்டார். சரி க்ளோஸ் பண்ணிட்டேன். வந்து அதுக்கப்புறம் வந்து திமுக தலைமைக்கு நான் போகிறேன். அங்கே வந்து திரு அன்பகம் கலைன்னு சொல்லி அவரை பார்க்க சொன்னாங்க. அவர்கிட்ட டீட்டெயில் எல்லாம் கேட்டினேன். 2 கோடி பேர் இருக்காங்க இங்கே, அவங்க வந்து கட்சி கொடி கட்டிட்டு வந்து இப்போ அராஜகம் பண்ணுறாங்கன்னா நாங்கள் எப்படிங்க எல்லாரும் கேட்க முடியுமா அப்படின்றார். நான் சொன்னேன், அப்போ நான் வந்து திமுக கட்சி கொடி கட்டினால நான் இங்கே வர்றேன், வேறு கட்சி வந்து வேறு கட்சிக்கு போயிருப்பேன். நான் இங்கே வந்தேன்னா உங்கள் கட்சிக்கார் இப்படி பண்ணுறா, இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்கு, நான் லீகலாக இவ்வளோ பண்ணியிருக்கேன், இதுக்கு ஒரு வார்த்தை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? சரி என் மேலே தப்பு இருக்குன்னா என் மேலே தப்பு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணட்டும். நான் வந்து ஃபுல்லாக யோகியன், நான் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லலை. ஓகே என் மேலே தப்பு இருக்கா அவங்க பண்ணட்டும், உங்கள் கட்சிக்கார் இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே இங்கே வந்து கேட்கல ஒருத்தரை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வருவார் அவங்க பார்த்துங்க அப்படின்னாரு. அவரை சொன்ன உடனே 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற பகுதி செயலாளர் வருவார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, 1.5 கோடி பேர் இருக்காங்க, இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. சரி ஓகே, ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் அவர் ஆர்எஸ் பாரதின்னு அங்கே இதில் இருக்கார், அவருக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் நம்பர் வாங்கி, இவருக்கும் திரும்ப அன்பகம் கலை சாருக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து டிஜிபிக்கு வந்து இமெயில் அனுப்புகிறேன். அப்புறம் போலீஸ் அமைச்சர் வந்து சிஎம் தான், அவருக்கு இமெயில் அனுப்புகிறேன். இது வந்து கமிஷனருக்கு இமெயில் அனுப்புகிறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தொடர்ந்து பண்ணுறேன். இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. அவங்க வந்து ரொம்ப தெம்பாக இன்னும் அப்படி இருக்காங்க. அரசியல் கட்சி ரீதியாகவும் பல்வேறு நபர்கிட்ட தொடர்பு கொண்டிருக்கீங்க, லீகலாகவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, திமுக கார் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள்ட்டே நீங்கள் பேசிட்டீங்க, தலைமை கழகம் வரைக்கும் நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் அன்னைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து நான் 80 லட்ச ரூபா அங்கே போட்டிருக்கேன். எனக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு காம்பன்சேஷன் கிடைச்சி நான் வெளியே போயிடுவேன். இல்லை உங்களுக்கு தொகை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், என் காசு அங்கே எடுக்க, நான் வந்து அவங்க சொத்து. அப்படி பார்த்தா எங்கள் அண்ணன் வந்து உயிரோடு இருக்கும்போது எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு இப்போ என் குடும்பத்துக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு அன்ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்தாரு. நான் அதை வந்து வெளியே காட்டுவேன். எனக்கு அந்த மாதிரி பேராசைலாம் இல்லை. அதை நான் வந்து கோர்ட்டு கொண்டு போய் போட்டேன்னா அது பாட்டுக்கு அந்த அப்புறம் பில்டிங்கில் இருக்கிறதெல்லாம் மொத்தம் மோசமாயிரும். நான் அதை பண்ண விரும்பலை. அவங்க வந்து ரவுடியை கூட்டு வந்தாங்க இல்லையா, அப்போ நானும் வந்து எனக்கு ரவுடியை கூட்ட முடியாதா? அவங்க 10 பேர் கூட்டு தான் 20 பேர் கூட்டு வந்துருப்பேன்ல. அப்படி கூட்டு வந்து அன்றைக்கி பெரிய தகராறு எஃப்ஐஆர் போய்ட்டு அந்த பில்டிங்கை சீல் வச்சுருப்பாங்கல்ல. அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம்.
என்னதான் இருந்தாலும் என் சொந்த அண்ணனோட அவரோட உழைப்பு, அவரோட ஸ்வெட்டு இருந்தாலுமே அவர் தான் மெயின் அவர் பண்ணார். நான் கூட வந்து பண்ணுறேன். அதில் வந்து நான் வேறு எதுவுமே பண்ண விரும்பலை. ஆனால் எனக்கு வந்து ஏன் காசு அங்கே இருக்குது. ஓகே, எனக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய வந்த பணம், இது ரொட்டேஷன் இதெல்லாம் நஷ்டமான அந்த நஷ்டம் எனக்கு பரவாயில்ல. நான் வந்து போட்ட காசு அங்கே இருக்குது. அந்த காசு எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் வந்து எல்லா இதையும் வாபஸ் வாங்கி வெளியே போயிடறதா இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, திமுக இவ்வளோ தூரம் ஒருத்தர் இப்படி பண்ணுறாரு. நான் இவ்வளோ பண்ணுறேன்ல, நான் இத்தனைக்கு சினிமாவில் இருக்கேன், எல்லாரையும் தெரியுது. ரவுடிகள் வந்திருக்கும் போது நக்கீரன் கோபால் அண்ணன் வந்து ஃபோன் பண்ணி சொல்லி அங்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தினார். அவங்க ஆள் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணாங்க. சில நமக்கு பத்திரிகை துறையில் இவ்வளோ கான்டாக்ட் இருந்து நான் இவ்வளோ தூரம் பாடாப்படுறேன். ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் இல்லாதவர், ஒரு சாதாரண பொதுமக்கள் இவங்ககிட்ட சிக்கனா என்ன நடக்கும்? உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் வந்து கட்சி சாராதவன். ஆனால் எனக்கு வந்து திமுக பிடிக்கும். ஓகே, இப்போ உதய ஸ்டாலினோட செயல்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணி வாட்ஸ்அப்லாம் போட்டிருக்கேன். ஓகே, ஆனால் ஒரு திமுக கட்சி கொடி கட்டிட்டு வந்து ஒருத்தர் வந்து அந்த குடும்பத்துக்கு நான் தான் பினாமின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஓகே, இவ்வளோ பண்ணுறாரு. இது வந்து ஒரு வார்த்தை கேட்குறதுக்கு நாதி இல்லைங்க. இப்போ என்ன, நான் எதிர்க்கட்சிக்கு போகணும். இப்போ எனக்கு வந்து அவர் திரு சீமான் வந்து நம்ம இதில் படம் பார்த்தாரு. இப்போ நான் வந்து அங்கே அவர்கிட்ட போகணும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க, இது நீங்கள் பார்த்த இடம் இது இப்படி இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட போகணும். இல்லை ஒரு திரு அண்ணாமலைகிட்ட போகணும். நான் வந்து எனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு நான் போக தயாராக இருக்கேன். எனக்கு அடுத்தவங்க காசு வேண்டாம், அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படலை, என் காசு எனக்கு வேணும். அது போக என்னோடய வாழ்க்கையை வந்து இந்த 5-6 மாதம் முடக்கி போட்டு பணம் இல்லாமல் நாயாக அலைய விட்டு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன். இப்போ திரும்ப வந்து இப்போ போன வாரம் வந்து இன்னொரு பத்திரிகை நண்பர் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, ஜாயின்ட் கமிஷனர் அவர் திரு சிபி சக்கரவர்த்தின்னு அவர்கிட்ட வந்து பேசிட்டு எனக்கு வந்து நம்பர் கொடுத்து பேசினார். அவர் உண்மையிலேயே அவ்வளோ தன்மையாக அவ்வளோ அருமையாக பேசினார். எனக்கு மெசேஜ் போட்டார் அழகாக. நான் வந்து அங்கே முதல்ல அங்கே இங்கே வடபழனி இன்ஸ்பெக்டர் போனேன்ல, அவர்கிட்ட நீங்கள் போங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னாரு. திரும்ப அந்த வடபழனி இன்ஸ்பெக்டர் இளங்கனின்னு சொல்லி அவர்கிட்ட போனேன். அவர் வழக்கம் போல் அப்படியா இது கொடுத்துருக்கீங்களா, இப்போ தான் நான் பார்க்குறேன், சரி நீங்கள் வந்து அவர்கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறமா நான் பார்க்குறேன் அப்படின்னு அவ்வளோ அலட்சியமாக. அவர் முதல்ல செப்டம்பர் 27 கூப்பிட்டு வச்சு கரண்ட்டை ரீஸ்டோர் பண்ணிடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை தெஃப்ட்டோ ரவுடிகளோ இதுவே வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ போலீஸ் முதல்ல முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தா, ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ரவுடிகள் வர்றாங்கன்னு சொல்லி 100க்கு ஃபோன் அடித்து திரும்ப அங்கே போயிட்டு அன்றைக்கி நான் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தேன்னா அவங்கள குத்தி இருந்தாலும் என்ன ஆயிருக்கும், நான் ஹாஸ்பிட்டலில் கிடந்திருக்கணும். ஓகே, அதான் இப்போ இங்கே அடுத்து சீமான் அண்ணாமலைகிட்ட கூட நீங்கள் போகிறதுக்கு தயாராகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு முடிவு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆமாம், இறுதியாக நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? அதாவது நம்ம வந்து அநியாயமாக எனக்கு பின்னாடி வந்து கட்சி இருக்குது, கட்சி கொடி கட்டிட்டு நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி அநியாயம் பண்ணால் அதுக்கு ஒரு தீர்வு வந்துடும். ஒருத்தன் அடித்தா அடி வாங்கிட்டு எல்லாருமே அடி வாங்கிட்டு திரும்ப போயிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு டைம் வரும், திருப்பி அடிக்க ஆரம்பித்தான்னா தப்பாயிரும். அது கட்சியாக இருக்கட்டும், தனி மனிதனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும். நான் தப்பு பண்ணியிருக்கேனா எனக்கான தண்டனை எனக்கு கிடைக்கட்டும். அப்போ என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போன ஆகஸ்ட் மாதமே என்னை கூப்பிட்டு இருந்தால் என்னென்ன ஊழல்னு சொல்லி அப்பயே பேசியிருப்போம். ஸோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லாமல் நான் யார் தெரியுமா அப்படின்னு அந்த முகமது அனீஸு ஐதுருஸ்ன்றவர் வந்து சம்மந்தம் இல்லாமல் அவருக்கு வந்து கனிமொழி மேடத்தோட பிஏக்கு வந்து மெசேஜ் போடுறாரு, அவர் கசாலி வந்து ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள், இல்லை நான் இன்வால்வ் ஆக வேண்டி வரும் அப்படின்னாரு. அப்போ வந்து இவர் இன்வால்வ் என்ன செய்ய போகிறாரு, இவர் யார், ஐதுருஸ்ன்றவர் யார்? அவர் வந்து ஒரு பினாமின்றது எனக்கு 25 வருஷம் முன்னாடியே தெரியும். நான் துபாயில் இருக்கும்போது அங்கேயே சொல்லிட்டு இருந்தாங்க. இடிஏ கம்பெனியோட டைப்பில் வந்து அவர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார், எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் அவர் மீட் பண்ணது கூட இல்லை. எனக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? அப்படி ஏதாவது இந்த மாதிரி இல்லீகலாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சைலண்ட்டாக சத்தம் போடாமல் இருக்கணும். நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு வந்தான்னா அவன் அந்த ஆளோட இதெல்லாம் வண்டவாளம் வெளியே தெரியும்ல. அதாவது யாரையும் குறைச்சி நமக்கு கீழே யாரும் கிடையாது, நமக்கு மேலே யாரும் கிடையாது. நம்ம வேலை நம்மளது மட்டும் பார்க்கணும். முகமது அனீஸோட இது வந்து என்னென்னா அவ்வளோ திமிரு தெனாவட்டு, நான் யார் தெரியுமா, நான் கட்சிக்காரன், எல்லாரோடையும் பழகி இருக்கேன், அவர் சிஎம்மோட கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டா போதுமா, இல்லை எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க தெரியாதா? ஒருத்தர் வந்து என்ன ஏது, அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன, நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா இல்லையா, இல்லை சப்போஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கலையா கூப்பிட்டு பேசி சமாதானமாக அனுப்பியிருந்தா இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து நேரம் என்னோட பணம் பூரா வெளியே முடங்கி கிடக்கு. இங்கே போட்ட பணம் எனக்கு வர வேண்டிய பணம் ரொட்டேஷன் ஃபுல்லாக இல்லாமல் அப்படி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு முழு முக்கிய காரணம் திமுக அப்படின்ற ஒரு கட்சி கட்டிட்டு வந்திருக்க அந்த ஒரு நபர். நம்பர் 2 வந்து போலீஸ் அதிகாரி, போலீஸ் இன்ஸ்பெக்டர். நம்பர் 3 வந்து கட்சி வந்து இதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்ற அந்த நிலைமை.
கட்சியில் வந்து அங்கே உறுப்பினர் யாராவது தப்பு பண்ணால் கூப்பிட்டு தட்டி கேட்கறதுக்கு ஒரு வக்கு இல்லைன்னா எப்படி கட்சியை கண்ட்ரோல் பண்ண வச்சுருப்பீங்க? அப்போ கண்ட இடமெல்லாம் போய் அவங்க பேரை சொல்லி பண்ணுவாங்க. எல்லாத்தையும் போய் அவங்க வந்து விஜிலன்ஸ் போட்டு பண்ண முடியாது. ஆனால் இவ்வளோ தூரம் நடந்துருச்சுல்ல, நான் போய் நேரடியாக போய் இப்போ அப்ரோச் பண்ணுறேன்ல, ஒரு வார்த்தை கூப்பிட்டு உன்னால் இப்படி கட்சிக்கு இவ்வளோ கெட்ட பேராக இருக்குது, நீ ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதானே? கேட்கக்கூட முடியலன்னா அப்புறம் எப்படி என்ன பண்ண முடியும்? அப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து ஏதோ அந்த கட்சிக்கு கொடி கட்டிட்டு நான் அராஜகம் பண்ணலாமா? ஓகே. அதான் நீங்கள் உங்களுடைய தரப்பு விஷயத்தை எல்லாமே நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்க்கலாம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே. இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்டு கூப்பிட்டு இவ்வளோ டீட்டெயில் வந்து கேட்டதுக்கு, இது வந்து பார்வையாளர் மத்திக்கு போகட்டும், அரசியல்வாதி மத்திக்கு போகட்டும், அதிகாரிகள் மத்தியில் போகட்டும், என்ன இருந்தால் எல்லாமே நான் வந்து எவிடன்ஸோடு வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும், அது மட்டும்தான். மிக்க நன்றி. கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now.